சின்ன சின்ன ஹீரோக்களா உள்ள வந்து டாப் ஹீரோஸையே பயமுறுத்தி படங்களையே தள்ளி போட வச்ச ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ராமராஜன். 1980களோட இறுதியிலையும் 1990களோட தொடக்கத்திலையும் கிராமப்புற ரசிகர்களோட செல்ல பிள்ளையா இருந்தவர் தான் ராமராஜன். கரகாட்டக்காரன், எங்க ஊரு பாட்டுக்காரன், வில்லு பாட்டுக்காரன் இந்த மாதிரி படங்கள் அவரை மிகப்பெரிய நட்சத்திரமா மாத்துச்சு. குறிப்பா கரகாட்டக்காரன் படம்லாம் ஒரு வருஷத்துக்கு மேல தியேட்டர்ல ஓடி தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா மாறிச்சு. அந்த நேரத்துல ரஜினி, கமல் மாதிரியான பெரிய பெரிய நட்சத்திரங்கள் இருந்தாலும் ராமராஜனை தேடி போய் ப்ரொடியூசர்ஸ் கதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அவரோட படங்கள்லாம் தொடர்ந்து ஹிட் ஆக ரஜினி, கமலை விட ராமராஜனோட சம்பளம் சட்டுன்னு மேல ஏறிச்சு. 80s காலகட்டத்தோட இறுதியில ராமராஜனோட வளர்ச்சியை பார்த்து பல முன்னணி ஹீரோக்கள் பொறாமப்பட்டிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கார்த்திக். நவரச நாயகன் கார்த்திக் 1980கள் மற்றும் 1990கள்ல பெண்கள் மற்றும் இளைஞர்களோட கனவு நாயகனா இருந்தாரு. அலைகள் ஓய்வதில்லை, அக்னி நட்சத்திரம், வருஷம் 16, உள்ளத்தை அள்ளித்தா இந்த மாதிரி படங்கள்லாம் மிகப்பெரிய ஹிட். கார்த்திகோட ஸ்டைலும் நகைச்சுவையும் இதுவரைக்கும் எந்த ஒரு ஹீரோ கிட்ட இருந்தோ மக்கள் பார்த்ததே கிடையாது. முக்கியமா கார்த்திகோட ரொமான்ஸ்னாலேயே பல பெண்கள் அவரோட ரசிகையாவே மாறிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் அவரோட படங்கள் வெளியாகிச்சு அப்படின்னாலே தியேட்டர்கள்ல கூட்டம் அலைமோதும். இது எல்லாமே எப்போ தெரியுமா? ரஜினி மற்றும் கமல் தமிழ் சினிமாவை ஆண்டுட்டு இருக்கும் போதே. அப்படி இருக்கும் போதே கார்த்திக் சைலண்டா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரத்குமார். உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் சரத்குமார் சினிமாவுக்கு முதலா வில்லனா தான் அறிமுகமானாரு. ஆனா கொஞ்ச காலத்திலேயே தமிழ் சினிமாவோட ஹீரோவா மாறினாரு. சூரியன், நாட்டாமை, சேரன் பாண்டியன், மாயி இந்த மாதிரி படங்கள்லாம் சரத்குமாருக்கு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்துச்சு. குறிப்பா நாட்டாம படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கிராமப்புறங்கள்ல சரத்குமாரோட புகழ் உச்சத்தை தொட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்துல பல தயாரிப்பாளர்கள் சரத்குமாரை வச்சு படம் எடுக்க போட்டி போட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது எல்லாமே மத்த ஹீரோ ஸ்பீக்ல இருந்தாலும் சரத்குமாரோட சம்பளம்லாம் சட்டுன்னு மேல ஏறிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜயகாந்த். நம்ம கேப்டன் பண்ண சம்பவம்லாம் தாறுமாறு. 1980களோட இறுதியிலையும் 1990களோட தொடக்கத்திலையும் ரஜினி, கமல் ரெண்டு பேரும் தமிழ் சினிமாவை ஆண்டுட்டு இருந்த காலம் அது. அந்த நேரத்துல எந்த சினிமா பின்னணியும் இல்லாம சினிமாக்குள்ள வந்தவர் தான் விஜயகாந்த். கேப்டன் பிரபாகரன், சின்ன கவுண்டர், சேதுபதி ஐபிஎஸ், ரமணா இந்த மாதிரி படங்கள்லாம் விஜயகாந்துக்கு தொடர்ந்து பிளாக் பஸ்டரா மாறிக்கிட்டே இருந்துச்சு. முக்கியமா பி மற்றும் சி சென்டர் ரசிகர்கள் கிட்ட விஜயகாந்துக்கு ஒரு நல்ல வரவேற்பே கிடைச்சிச்சு. ஒரு காலத்துல ரஜினி மற்றும் கமல் படங்கள் கூட நேரடியா போட்டி போட்டு வசூல் பண்ண ஒரே நடிகர் விஜயகாந்த் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்ரம். பல வருஷங்கள் போராடினதுக்கு அப்புறமா கிடைச்ச வெற்றி தான் விக்ரம்க்கு. ஆனா சேது படம் வெளியானதுக்கு அப்புறமா அவரோட மொத்த வாழ்க்கையும் தலைகீழ மாறிச்சு. அதுக்கப்புறமா தொடர்ந்து வளர்ச்சி மட்டும்தான். தில், காசி, ஜெமினி, சாமி இந்த மாதிரி படங்கள்லாம் தொடர்ந்து ஹிட். அதுக்கப்புறமா அன்னியன் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டாவே மாறிச்சு. ஒரு நடிகர் ஒரு கேரக்டருக்காக இவ்வளவு மெனக்கிட முடியுமா அப்படின்னு விக்ரம் தான் முதலா தமிழ் சினிமாவுக்கு காமிக்கிறாரு. 2000 காலகட்டத்துல விக்ரமோட மார்க்கெட் ரொம்ப வேகமா உயரும் போது மற்ற ஹீரோஸ் எல்லாருமே அவரை பார்த்து பயந்தாங்க. தமிழ் சினிமாவோட அடுத்த சூப்பர் ஸ்டாரே விக்ரம் தான் அப்படின்னு கொண்டாடுற அளவுக்கு அவரோட படங்கள் எல்லாமே தொடர்ந்து ஹிட் ஆச்சு. முக்கியமா கிராமப்புறங்கள்ல விக்ரம்க்கு ஒரு நல்ல ஃபேன் பேஸும் இருந்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி இளைஞர்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்க காரணமே சினிமாவுக்கு தோற்றம் முக்கியமே கிடையாது, நீங்க எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட திறமை இருந்தா போதும் மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க அப்படின்னு நிரூபிச்சவர். ஆரம்பத்துல சின்ன சின்ன வேடங்களை நடிச்சதுக்கு அப்புறமா பீட்சா, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும், சூது கவும் இந்த மாதிரி படங்கள்லாம் விஜய் சேதுபதிக்கு ஒரு ஹீரோ இமேஜை கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா இவர் நடிச்ச எக்கச்சக்க படங்கள் ஹிட் ஆகி கடைசியா 96 படத்துல வந்து உச்சத்தை தொட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்துல ஒரு பட வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்த விஜய் சேதுபதி அதுக்கப்புறமா ஒரே வருஷத்துல ஹீரோவா 10-15 படம்னு நடிச்சு தள்ளினாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரதீப் ரங்கநாதன். இவர் இந்த லிஸ்ட்ல இருக்கிறது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா ஒரு குறுகிய காலத்திலேயே தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய இடத்தை பிடிச்சவர் பிரதீப் ரங்கநாதன். லவ் டுடே, டிராகன், டியூட் இந்த 3 படமும் 100 கோடி. இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு ஹீரோவா மாறினாரு. பிரதீப் ரங்கநாதனுக்கு முன்னாடியே பல வருஷமா சினிமாவுல போராடிட்டு இருக்கக்கூடிய யங் ஹீரோஸை ஓவர்டேக் பண்ணி பிரதீப் ரங்கநாதன் இப்போ முன்னணி ஹீரோவா மாறிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.